ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி அஃபிஷியல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கடாயில் எண்ணெயை ஊற்றி பட்டை சோம்பு போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லை வரமிளகா இருந்துச்சுன்னா வரமிளகா கூட போட்டுக்கோங்க. லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் மாற வர கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளறிட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வர நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். தக்காளி வதக்கி செய்கிறதுனாலும் செய்யலாம், அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். மேபி எதுக்கு அரைச்சி ஊற்றுவாங்கன்னா, கொஞ்சம் குழம்பு வந்து கிரேவி கண்டிஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர். ஸோ அதனால் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் பேஸ்ட்டாக. அரைச்சி ஊற்றியாச்சு. அதை ஒரு கிண்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வர நம்ம வந்து வேக விட்டுறலாம். இப்போ தக்காளி வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருந்தோம்னா அது வந்து பீஸாக அப்படியே இருக்கும். அது மசுங்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம வந்து அரைச்சி ஊற்றுறது தான் பெட்ரு. ஆனால் என்ன, பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் சேர்க்கணும். எண்ணெய் திரண்டு வரணும். எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் பீஸ் அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடாயில் வைக்கும்போது நம்ம வந்து பக்கத்துலேயே தான் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ பக்கத்துலேயே இருக்கணும். தக்காளி பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மூடி போட்டு வேக வச்சோம்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நான் பக்கத்துலேயே நிற்கிறேன். ஓகே, தக்காளி நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நாங்கள் வீட்டில் 2 பேர் தான், அதனால் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சிக்கன். எனக்கு வந்து ஈரல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 ஈரலையும் வாங்கியாச்சு. எல்லாமே மேக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து என்னோட எப்படி சொல்கிறது, தம்பி பிள்ளைக்கு வந்து ஈரல்னால் ரொம்ப பிடிக்குமா. என்னன்னு தெரியல, காலையிலே தம்பி பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. சரி சிக்கன் எடுத்து சமைச்சிடலாம். ஓகே, சிக்கனை பார்த்தோன்னே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. சமைச்சு முடிச்சுட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சால்ட்டு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து தண்ணி விடும் தானே. ஸோ அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றலை. நமக்கு தேவையான பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில சிக்கன் கிரேவிக்கு வந்து சிக்கன் பொடியே போடுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த சிக்கன் கிரேவி பொடி மேலே அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் வந்து மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், தனியாத்தூள்னால் வேறு ஒன்றும் இல்லை, மல்லித்தூள் தான், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீராத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் யாரும் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க, பட் நான் சேர்ப்பேன். ஏன்னா அது சீரகம், நம்ம வந்து சீர்கூட்டல் ஆகும் சீரகம். ஸோ அது வந்து நம்மளோட அகத்தை வந்து சீராக வச்சுக்கிறோம். ஸோ எல்லா உணவுலையுமே நம்ம வந்து ஜீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உடம்புக்கு நல்லது தானே.
ஓகே, எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்றலாம் ஒரே இதாக. இல்லை தக்கன்னு வர நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாம. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வேலை இல்லை, கடைசி இறக்க போகிற வரை நம்ம பார்த்து இறக்கணும். அப்போ தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், நல்லா சாப்பிட முடியும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கலாம், சட்டி அடி பிடிச்சிரும். ஓகே, கறி வந்து கொஞ்சம் வெந்துருச்சு, இருந்தாலும் மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வேக விட்ருவோம். எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வந்துருச்சு.